ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெட் எக்ஸாம் எல்லோரும் எப்படி எழுதுனீங்க? எல்லாம் ஆன்சர் கீ பார்த்துட்டு எவ்வளோ மார்க் வந்துச்சு ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெட் எக்ஸாமில் எல்லோரும் பாஸ் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த டெட் எக்ஸாமில் 1 மார்க் 2 மார்க்கில் இல்லை ஒரு 10 மார்க் 15 மார்க்கில் விட்டவங்க அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு புக்கை மூடி வச்சுட்டு சரி இன்னும் ஒரு மாதம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காதீங்க. தயவு செய்து அதே வெறியோட மறுபடியும் ஓட ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஓ எக்ஸாம் வருது. நவம்பர் மாதம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. இதே சிலபஸ் தாங்க. படிங்க. படித்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணலாம். சிலபஸ் அந்த பிஓ எக்ஸாம் சிலபஸ் எப்படி, அதை வந்து எப்படி கோத்ரூ பண்ணணும், எப்படி வந்து ஷார்ட்கட்டு எப்படி படித்தா வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேங்க. சரிங்களா? புக்கு எடுத்து மறுபடியும் வந்து தமிழ் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜிகே ப்ளஸ் வந்துட்டு அரசியலமைப்பு எப்படி 12th 6th 12th வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு புக்கை மூடி வச்சிடாதீங்க. தயவுசெய்து புக்கை மூடி வச்சிடாதீங்க. பிஓ எக்ஸாம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருது. அதனால் நீங்கள் பாட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா போல ஓட ஆரம்பிச்சிருங்க. யார் சொல்கிற பேச்சையும் நீங்கள் கேட்காதீங்க. யார் டிமோட்டிவேட் பண்ணாலும் அதை வந்துட்டு ஒரு காதில் வாங்காதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.